أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால சூரா அல் முல்கினுடைய 13வது வசனத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட நம்ம உள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأسروا قولكم أو اجهروا به إنه عليم بذات الصدور ألا يعلم من خلق وهو اللطيف الخبير هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور. உங்கள் பேச்சை நீங்கள் ரகசியமாக பேசுங்கள் அல்லது அதை உரக்க பேசுங்கள். நிச்சயமாக அவன் நெஞ்சங்களில் உள்ளதை நன்கறிந்தவன் ஆவான். எவன் படைத்தானோ அவன் அறிய மாட்டானா? அவன்தான் மிக நுட்பமானவன், ஆழ்ந்தறிபவன் ஆவான். அவன்தான் பூமியை உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு இலகுவாக ஆக்கினான். ஆகவே உங்கள் வாழ்வாதாரத்தை தேடி நீங்கள் அதன் பல பகுதிகளில் செல்லுங்கள். அவனுடைய உணவில் இருந்து உண்ணுங்கள். அவன் பக்கம்தான் மறுமையில் உங்களை எழுப்பப்படுதல் இருக்கிறது. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 13வது வசனம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துட்டு போகலாம், சரிங்களா? ஏன்னா நீங்க பதில் கொடுத்திருக்கிறது மூலமாக நீங்க எவ்வளவு மறந்திருக்கீங்கிறதுக்காக. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்க் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு துவா, நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் கபர்ல இருக்கக்கூடிய வேதனையை குறைக்கக்கூடியதாகவும் அது நமக்கு இருக்கும். சும்மா அப்பப்ப ஓதுறது கிடையாது, ரேண்டமா. தொடர்ந்து அதை மனனம் செய்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அடிக்கடி பிரதிபலிச்சு அவனுடைய அற்கொடைகளை நினைச்சு அவனுக்கு நன்றி சொல்லி அதை தினமும் இரவில் ஓதிக்கொண்டு வருபவர்களுக்கு தான் இந்த 2 சிறப்பு நடக்கும், சரிங்களா? கபூர்ல வேதனை இல்லாமலும் நமக்காக பரிந்துரை செஞ்சோம். என்னைக்கோ ஒரு நாள் யாரோ சொன்ன பயான கேட்டுட்டு அல்லது என்னைக்கோ ஒரு நாள் ஓதணும் அப்படின்னா அந்த சிறப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது, சரிங்களா? சோ அவன் தான் அந்த வானத்துல இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய மாலிக்காக இருக்கிறான். இந்த முல்க் என்பது இந்த அரசாட்சி எல்லாமே அந்த மாலிக், அந்த அரசனுடைய கையில் தான் இருக்குது. ரெண்டாவது அவன் நமக்கு இந்த மரணத்தையும் படைக்கிறான், வாழ்வையும் படைச்சான். மரணங்கிறது எப்படின்னு தெரியும். பிறப்பதற்கு முன்பாக தாயின் கருவுல நம்ம வர்றதுக்கு முன்பாக நம்ம என்ன மரணித்த நிலையில தான் இருந்தோம். திருப்பி அல்லாஹ் உயிர் கொடுக்குறான், திருப்பி வாழ வைக்கிறான். அந்த இதுல அஹ்சனுல் அமல் செய்யறோமான்னு பாக்குறான். திருப்பி நம்மளை என்ன மரணம் மௌத்தாக்குறான். திருப்பி மௌத்தானதுக்கு பிறகு மறுமை நாள்ல திருப்பி நமக்கு உயிர் கொடுக்குறான். சோ எத்தனை படிநிலையா நடக்குது பாருங்க, 4 படிநிலையா. இறந்ததுல இருந்து பிறந்தல், பிறத்ததுல இருந்து இறத்தல், இறந்தல் திருப்பியும், இந்த மாதிரி 4 முறை பிறப்பையும் இறப்பையும் நமக்கு எதுக்காக தர்றான் அப்படின்னா அஹ்சனுல் அமல் என்கின்ற நல் அமல்களை செய்யறோமா அப்படிங்கிறத சோதிப்பதற்காக. சோ அந்த அஹ்சனுல் அமல் யார் மாதிரி இருக்கணும்? நம்ம செய்யக்கூடிய நல்ல எல்லாருமே அமல்கள் செய்யறோம், தொழுறோம், ஓதுறோம், நிறைய ஜகாத் பண்றோம், சதகா பண்றோம், நல்ல விஷயங்கள் பேசுறோம், இதெல்லாமே செய்யறோம். ஆனாலும் அது அஹ்சனுல் அழகிய நிலைக்கு எப்போ வரும் சிஸ்டர்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ரசூல்லா பின்பற்றி வழி காட்டி தந்த சுன்னத்தான வழியில. மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு என்ன உஸ்வத்தன் ஹசனா, சிறந்த எடுத்துக்காட்டாக அல்லாஹ் அனுப்பி இருக்கான். அதன்படி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? நன்மை அதிகமாக தர்றான். அதே போல அல்லாஹ் வானங்களை படைக்கிறான், அது 7 அடுக்குகளா படைக்கிறான். ஒன்னு தொடர்பு இல்லாத அளவுக்கு ரொம்ப அற்புதமான. அதை சும்மா படைக்கிறது மாத்திரம் இல்லாம அதற்கு அழகுபடுத்தும் விதமாக அதற்கு நட்சத்திரத்தை கொடுக்கறான். சரி, அந்த வானத்தை படைச்சிருக்கேன்னா ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மனிதர்களவே அவன் என்ன பண்றான்? கேட்கிறான். அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை அதுக்கு அழகா மிஸ்பாக படைக்கிறான். அதுக்கப்புறம் அது சும்மா அல்லாஹ்னு ஒரு விஷயத்த படைக்கிறானா அதுல அர்த்தம் இல்லாம அழகு இல்லாம இருக்காது. அதே போல நாமளும் நம்மளுடைய செய்யக்கூடிய அமல்கள்ல
அழகிய முறையில செய்யணும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. அதே போல என்ன சொல்றான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தையும் படைச்சிருக்கான் அப்படிங்கறதே நமக்கு சொல்றான். அதுல யாரு அல்லாஹ்வினுடைய இந்த கட்டளைகளை மீறுகிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நரகம் எப்படி இருக்குங்கிற நிலையை அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல விவரித்து காட்டுறான். அதோடைய சப்தம், அது எப்படி மூச்சு விடும், அது எப்படி கொதிக்கும், அவ்வளோ கொடூரமான அந்த நரகத்துல அவங்கள நான் தூக்கி எறிவேன். ஏன்னா யாரு எல்லார்கிட்டையும் எல்லா சமுதாயத்தவர்கிட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கக்கூடிய ஒரு நபிமார அனுப்பாம கிடையாது. அப்ப நீங்க கேட்காம உங்களை கொண்டு இந்த நரகத்துக்கு எது போட்டது? சோ அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க அந்த நரகத்துல போய் என்ன சொல்லுவாங்க, ஆமா எங்க கிட்ட வந்தாங்க, நாங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி தவறி நரகத்திற்குள் போனதற்கு பிறகு காலம் தாழ்ந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உண்மை அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை நல்ல முறையில பயன்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். காலம் தாழ்ந்து நம்ம ஒப்புக்கொண்ட எந்த ஒரு விஷயமும் நமக்கு பயன் தராததாக இருக்கிறது. சரிங்களா? சோ அதே போல மறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை நம்ம எப்படி பயப்படுறோம், அந்த மாதிரி இருக்கிறத அல்லாஹ் எப்படி கண்காணிக்கிறான், அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் 13. وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. சரிங்களா? சுதூர் இந்த வார்த்தை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சுதூர், சத்ர், சத்ரம் துடிக்கிறதா? நான் அந்த வார்த்தைக்கு சரி, நெஞ்சம், சுதூர், சத்ர். சரிங்களா? சோ மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக்குங்கள், நிச்சயமாக அவன் இதயங்களில் உள்ளவற்றை மிக அறிந்தவன். சோ மாஷால்லா, சத்ர் சுதூர் என்பது என்னன்னா பன்மை. அப்போ உங்களுடைய உள்ளங்களில், இதயங்களில். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅஸ்ஸிரு கௌலகும், உங்களுடைய பேச்சு, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க மறைச்சு வையுங்க. ரகசியமா நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ணுவோம், மறைச்சு வைப்போம் இல்லைங்களா? அவிஜ்ஹரு பிஹி, இல்ல நீங்க எல்லார்கிட்டையும் தெரிகிற மாதிரி கேட்கிற மாதிரி சொல்லுங்க. இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், ஆனால் உங்கள் நெஞ்சங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ரெண்டு விஷயம் இங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லிடுவோம் நம்ம, சரிங்களா? அது எல்லாருக்கும் கேட்கும். சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுக்குள்ளேயே ரகசியமா மறைச்சு வச்சுக்குவோம். அல்லாஹ்விற்கு இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். நீ மறைச்சு வச்சாலும் சரி, இல்ல நீ வெளிப்படையா சொன்னாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்விற்கு அறியக்கூடிய ஒன்றாக இருக்குது. இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். சோ நம்மளுடைய உள்ளங்களில், நெஞ்சங்களில் நாம் எதை மறைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். சோ இந்த இடத்துல 3 விஷயம் சொல்லப்படுது, 2 கிடையாது, ஆக்சுவலா 3 விஷயம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? உள்ளத்துல யாருக்குமே தெரியாது, நமக்குன்னு எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரகசியம் நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லியிருந்திருக்க மாட்டோம், மனசுக்குள்ளதான் அதை நினைப்போம் நம்ம. அது நம்ம கிட்ட மாத்திரம்தான் இருக்கும், ஒன்று. இரண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில ரகசியங்களை சில நபர்களிடம் மட்டும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பகிர்ந்திருப்போம். ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட போய் அந்த ரகசியத்தை பகிர்ந்திருப்போம், மத்த எல்லாருக்குமே தெரியாது. சரிங்களா? 2. மூன்றாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை நம்ம சொல்றது எல்லாருக்குமே கேட்கக்கூடிய ஒரு இது. சோ நமக்கு மாத்திரம் தெரிந்தது, ஒரு சில நம்பிக்கையானவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சது 2, இல்ல எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் 1, 3. சரிங்களா? அப்ப இந்த 3 அப்படிங்கறத நம்ம 3 விதமாக பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இது எல்லாமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? எல்லாத்தையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். சோ வஸ்வசனா என்ன, நமக்கிட்ட மனசுக்குள்ள நமக்கு தோன்றுள்ள சில விஷயம் நம்ம செய்ய மாட்டோம், ஆனா நம்ம நிறைய ஓவர் திங்கிங்னே சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் படுத்துட்டோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓதுறோமோ துவா பண்றோமோ இல்லையோ, நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடும். ஓவர் திங்கிங், இப்படி இருக்கும், அது நடந்திருக்கும், இது அது இது போனது வந்தது, இப்படி செஞ்சிருக்கலாம், இது எல்லாமே நம்ம செய்ய போறது கிடையாது. ஆனா அந்த விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடுது பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யாருனால பக்கத்துல ஒரு எடுத்துக்காட்டு, பக்கத்துல நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஒரு பெரிய ஒரு கூட்டம், வீட்டு நிறைய ஆளு. இப்ப நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம், குசு 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 குசுன்னு ரகசியமா பேசுறோம், அமைதியா தாழ்ந்த குரல்ல பேசுறோம்.
நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்ககிட்ட சொல்றப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நபர் கூட என்ன பண்ண முடியாது, என்ன சொல்றாங்கன்னே தெரியலையா, அவங்க 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசுறாங்க, அதை நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க முடியல. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் கூட நாம் ரகசியமாக பேசக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்று கூட அனுமானிக்க முடியல, யோசிக்க முடியல அவங்கனால. புரியுதுங்களா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மனசுக்குள்ள நாம என்ன நினைக்கிறோங்கிறதையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீ எப்படி மறைச்சு வச்சிருந்தாலும் சரி, நீ எப்படி பகிரங்கமா வச்சிருந்தாலும் சரி. ஆனா நம்ம அதெல்லாம் மறைச்சிட்டாலும் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசுல தோணுது. இது எல்லாம் அல்லாஹ் அறியாம இருக்கிறானான்னு கேட்டா கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நிறைய விஷயங்கள் நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நினைப்பு வர்றப்ப அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை நம்ம என்ன பண்ணணும்னா கேட்கணும். யா அல்லாஹ், என்னைக்குமே என்னுடைய எண்ணமாக இருந்தாலும், அது செயல் இல்லாம எண்ணமாக இருந்தாலும் நல்லெண்ணம் கொண்டவளாக என்ன ஆக்கிவிடா அல்லாஹ். இந்த துவாவை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அதிகமாக நினப்புல கூட நான் அடுத்தவங்களுக்கு இப்படி செஞ்சிடணும், எனக்கு இப்படி பண்ணாங்களா அவங்க அப்படி ஆகிரணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரக்கூடாது. சோ அந்த அளவிற்காக நம்மளுடைய அந்த தீனை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா? சோ அசிர்ரு அப்படின்னா என்னன்னா மறைத்தல். சரிங்களா? கவுலக்கும், கவுல் அப்படின்னா என்னன்னா வார்த்தைகள். சரிங்களா? பேச்சு அல்லது வார்த்தை. கவுலக்கும் அப்போ மறைக்கிறது, வசிர்ரு மறைத்தல், கவுலக்கும் உங்களுடைய வார்த்தைகளையோ அல்லது பேச்சுக்களையோ மறைப்பது, அவிஜ்ஹரு பிஹி இல்ல அதை நீங்க மற்றவர்களுக்கு முன்னாடி பகிரங்கமாக சொல்லுவதாக இருந்தாலுமே இதுல எந்த ஒரு என்ன பண்ணுது வித்தியாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ரகசியமா ஒருத்தவங்களுக்கு சொல்றோம், இது சில பேர்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சோ இத 3 வகையா பிரிக்கிறது எதுவுமே அல்லாஹ்விற்கு வித்தியாசமானதாக கிடையாது. இது எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? நமக்கான ஒண்ணா அப்படின்னு கேட்டா கிடையாது. மறைக்கிறதுனா மறைக்கிறது தான், ரகசியமா சொல்றதுன்னா சொல்றதுதான், இல்ல பகிரங்கமா தெரியப்படுத்துறதுன்னா தெரியப்படுத்து, இப்படிதான் நமக்கு. ஆனா அல்லாஹ்விற்கு அப்படி கிடையாது. இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுடைய நெஞ்சங்களில் இருப்பதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்மளுடைய எண்ணம் இல்ல நம்ம என்ன மாதிரி எண்ணம் என்றோம், என்ன மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கறது கூட அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இங்க சொல்லி காட்டப்படுகிறது. சோ இதுல என்ன நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு மறைந்ததாக கிடையாது. ஆகையால் அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் மெயினா இந்த வசனத்துல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை. ஆஷியா, அல்லாஹ்விற்கு பயப்படுதல். நம்ம நம்ம என்ன வேணா நினைச்சிடலாம், நம்ம தான் செய்யலையே செயல்களா, என்ன வேணா நினைக்கலாம் அப்படின்னா அதற்கும் நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை கூட நம்ம சரி செய்யறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்றானா ஒரு அழகிய வசனத்தை சொல்றான். நீ செஞ்சாதான் பாவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனா அந்த நினைக்கிற நினப்ப கூட எண்ணத்தை கூட தூய்மையானதா வைங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் என்பது எவ்வளவு ஒரு தூய்மையானதாக, ஒரு மனிதர்களை நேர் வழி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்படிப்பட்ட தூய சிறந்த மார்க்கத்தை தீவிரவாதம் என்கின்ற பெயர்கள்ல இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, அதை சித்தரித்து காட்டுறாங்க. காரணம், இதை இந்த மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய மனிதர்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம கோவம் வந்தா மற்றவங்கள கூட அதை வெளிப்படுத்தக்கூடியவங்களாகவும் அதற்கு பதில் எப்படி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதுக்கா. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெரரிசம், தீவிரவாதம் சொல்றாங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் தவறா புரிந்து கொள்வது, இன்னொரு பக்கம் மனிதர்கள் நடக்கக்கூடிய நடத்தை தவறான புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்கல்ல, அதுவும் இருக்கு. அப்போ இப்போ நம்ம எதற்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம முஸ்லிமா இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அவன் என்ன பண்றோம், மூஞ்சி கொடுத்து பேச மாட்டோம், சிரிக்க மாட்டோம், சுண்ணா வழிபடி சிரிக்க மாட்டோம். அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாசனை வர்றதுக்குள்ள போய் அவங்களுக்கு சாப்பாடை எதையும் நம்ம கொடுக்க மாட்டோம், பேச கூட மாட்டோம், கதை கூட திறக்க மாட்டோம். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ இந்த முஸ்லிம்ஸே இப்படிதான், அவங்க போய் உம்முன்னு இருப்பாங்க, அவங்க பயங்கரமான ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் இருந்தது என்றால், அந்த செயல்களுக்கான பதில நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணணும்னா சொல்லணும். நான் தான் ஒண்ணுமே செய்யலையேப்பா, நான் தான் அவங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே விளைவிக்கலையே, அப்புறம் எதுக்கு நான் பதில் சொன்னோம் அல்லாட்டன்னு கேட்டா, ஏன்னா நம்மள அல்லாஹ் அப்படி படைக்கல. நான் உன்னை படைச்சிருக்கேன் அப்படின்னா
இந்த இஸ்லாம் எப்படிங்கிறது உன்னுடைய செயல்களால நீ நடந்து காட்டுறதுதான். எல்லாருக்கும் போய் தாவா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த சூரா முல்குல பார்த்தோம். அப்படிதானே? எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் போய் தாவா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணணும். ஆனா எல்லாரும் பண்றது இல்லை. இப்ப அப்ராட்ல இருக்கவங்க எடுத்துக்கோங்க, ஜாபுக்கு போறாங்க, இல்ல ஊர்ல இருக்கவங்க எடுத்துக்கோங்க, ஃபுல்லா பிஸியா இருப்பாங்க, நிறைய சொந்தக்காரங்க இதோட. அப்ப எப்படி நம்ம தாவா பண்ணணும் அப்படின்னா, வார்த்தைகளால பண்ண முடியலன்னா செயல்களால பண்ணி காட்டணும். ஆக்ஷன்ஸ். அப்ப எப்படி பண்ணணும்? நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறை, நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி பேசுறோம், இல்ல நம்ம போடக்கூடிய ஆடைகள் எப்படி இருக்குது, இல்ல நம்ம மத்தவங்களுக்கு உதவி எப்படி செய்யறோம், இல்ல நம்ம எப்படி நீதியான முறையில நடக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப தாவா இல்லல்லா என்பது வார்த்தைகளால சொல்லுவது என்பது கட்டாயமான ஃபர்தான கடமை. எல்லாரும் சொல்றோமா? எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் சொல்றோமா? சொல்றது இல்ல. அதற்கான முயற்சிகள் அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யா அல்லாஹ், சொல்லுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு பேசுறதுக்கு திறன் இல்ல, எனக்கு அதற்கான பயம் இருக்கு அப்படின்னா செயல்களால செய்யலாமே. ஆனா இன்னைக்கு செயல்களால நம்ம தாவா பண்றோமா? சொல்லுங்க. ஆடைகள்ல இருக்கட்டும், பேச்சுகள்ல இருக்கட்டும், கலாச்சாரத்தை தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர இஸ்லாத்தை அல்லாஹ் சொன்னபடி பண்றோமா? இந்த கேள்வி எல்லாரும் கேட்டுக்குங்க. சோ இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னால தாவா என்பது வார்த்தைகளால் செய்ய முடியவில்லை என்றால் என்னுடைய செயல்களால் நான் அதை செய்வதற்கான தகுதியும் அதற்கான தெம்பையும் சக்தியையும் எனக்கு தாங்குற துவாவை முன்வைக்கணும். ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் செய்யலாமா தாவா? எல்லாராலையும் செய்ய முடியுமா? முடியும். முடியும். சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வெளி தோற்றங்கள் எல்லாமே அடுத்தவங்க பாக்குறப்ப மாஷா அல்லாஹ் இவங்க இப்படி இருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேங்க. அவங்க சொல்லுவாங்க, இஸ்லாத்துக்கு மாறி வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்கிட்ட பேசினது கூட கிடையாது, பட் ஆனா அவங்க எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காங்க, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, உதவி அப்படின்னா ஓடி செய்வாங்க, எங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த செயல்கள்லயே எங்களுக்கு அந்த மாற்றத்தை தந்தது. புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட சிறந்த செயல்களை செய்யக்கூடிய அந்த அஹ்சன் அமலை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க? வார்த்தையா வாழல, வாழ்க்கையை தங்களுடைய செயல்களால் செஞ்சு காமிச்சிட்டு போனாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் எடுத்து போய் சொல்லிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அதை செய்யாம இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அத வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. சோ அதுதான் தாவா இல்லல்லா. புரியுதுங்களா? சோ காஷியா, அல்லாவிற்கு பயப்படுதல், மனசுக்குள்ள நம்ம நடக்கிறது, நம்மளுடைய செயல்களும் நம்ம தாவா செய்வதற்கான ஒரு காரணியாக இருக்குது. அப்ப எல்லாராலையும் நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தாவா செய்ய முடியும். சோ அப்ப என்ன பண்ணணும்? நம்ம யோசிக்கிறப்ப கூட, ஐயோ இது நம்ம கிட்ட இருக்க தப்பு, இதை மாத்திக்கணும், இது அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த பயம் நம்ம தனியா ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நினைச்சாலும் அந்த பயம் உடனடியாக மறைமுகமாக அல்லாவிடம் மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சூரா காஃப் 16வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த அல்லாஹ் சொல்றான், நமக்கு தெரியும் அவங்களுடைய அந்த ரூஹில், அவங்க அவங்களுடைய மனசுல அவங்க என்ன முணுமுணுக்கிறார்கள் என்பது, அவங்க கூட அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது என்ன தெரியும், அது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சரிங்களா? இப்போ நமக்கு மாத்திரம் நம்ம உள்ள பேசுறது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா எம்பாரசிங்கா இருக்கும். எப்படின்னா சங்கடமா இருக்கும். இப்ப நம்ம பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். ஆனா அந்த விஷயத்த அவங்க எப்படியோ கேட்டுறாங்க. எப்படி இருக்கும்? நமக்கு மூஞ்சியே மாறி போயிரும் நமக்கு. ஐயோ, நம்ம பேசினதை அவங்க கேட்டுட்டாங்களே, வெளிரி போகும் மூஞ்சி. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அடிச்சு சொல்றான். சூரா காஃப்ல 16வது வசனத்துல, அவர்களுடைய நெஞ்சங்களில் முணுமுணுக்க கூடியவற்றை அவர்கள் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நினைச்சு பாருங்க, நாளைக்கு மறுமையில போய் நம்ம நிக்கிறோம், மனசுல ஒருத்தவங்க நமக்கு ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் திட்டுவாங்க, இல்ல சில பேர் அப்படியே சபிப்பாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில சபிப்பாங்க. இதே இது சப்தமா அவங்க சொல்ற அந்த விஷயம் அப்படியே சபிச்சுட்டு திருப்பி அவங்ககிட்ட போய் சிரிச்சு நம்ம பேசுவோம். நிறைய நடக்குது இல்லைங்களா? அப்போ நல்லவங்க மாதிரி நடிப்போம். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் மறுமையில போய் மஹ்ஷர் மைதானத்துல நிக்கிறோம், நம்ம மனசுல யாரெல்லாம் திட்டணுமோ இதெல்லாம் அப்படியே வெளிப்படையா ஸ்பீக்கர் போட்ட மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. எப்படி இருக்கும்? எம்பாரசிங்கா இருக்கும், ரொம்ப சங்கடமாச்சா, அப்படியே நமக்கு அவமானமா போயிரும் பாத்துக்கோங்க. என்னடா இப்படி அவங்க முன்னாடி கேட்டுட்டாங்க. சோ அதனால செயல்கள் மட்டும் கிடையாது, உள்ளத்தில் நம்ம நினைக்கக்கூடிய நினைப்புகளையும் எண்ணங்களையும் கூட சீர்திருத்தியவர்களாக, சரியான முறையில் யோசிக்கக்கூடியவர்களாக, நேர்த்தியானவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சோ இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியிடம் பேசினாங்க, ரகசியமா பேசினாங்க. அவங்க ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு
ஒரு கேஸ் ஒரு விஷயத்த அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், இவர்கள் இருவரும் பேசிய இந்த கான்வர்சேஷன், இந்த பேச்சை நான் என்ன பண்ணேன், தண்ணி மேல பேசி இந்த பேச்சை நான் செவியுற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அறிவிக்கிறாங்க. இந்த பெண்மணி யாரு, இல்ல என்ன சம்பவம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? ஓகே, மாஷா அல்லாஹ். என்ன சம்பவம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா, தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலிக்கும் சொல்லுங்க சிஸ்டர். 28வது பது சமி அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா முஜாத்தலாங்கிற சூறால ஓகே ஒரு பெண்மணிட்ட அவனுடைய கணவர் சொல்லிடுவாங்க, நீ என்னுடைய தாய் போன்றவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அதாவது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அந்த சட்டத்துக்கு பேர் வந்து மறந்துட்டேன். சோ அந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து தலாக் மாதிரியான ஒரு சட்டம் தான். சோ அப்ப அந்த பெண்மணியை வந்து நாட முடியாது அந்த கணவனால. கணவங்கிற போஸ்ட் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. சோ அப்போதைக்கு அந்த பெண்மணி ஓடுவாங்க. இந்த மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டாங்க என் கணவர்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு ரகசியமா சொல்லுவாங்க. அந்த பேச்சு ஆயிஷா நாயர் காதுல கூட விழல. அப்ப சொல்லுவாங்க, இது வந்து என்னுடைய பக்கத்துல இருந்து பேசுனாங்க, எனக்கு கேட்க கூட இல்லை, ஆனா அல்லாஹ் கேட்டு விட்டான் இத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ். சோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அவங்க ரகசியமா அமைதியா பக்கத்து அறையில இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கனால கூட கேட்க முடியல. ஆனா அல்லாஹ் அதை கேட்கக்கூடியவனாக இருந்திருக்கான். கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்றான், பதிலும் அந்த குர்ஆன் சூரா முஜாதிலால நமக்கு என்ன பண்றான்னா சொல்லி காட்டுறான். முடிஞ்சதுன்னா இந்த முஜாதிலா சூறாவினுடைய அந்த இதை போய் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். சோ எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம், புலம்புறோம், நிறைய விஷயங்கள் சபிக்கிறோம், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, யார் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ ஒன்னே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்க, எது செய்தாலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவன். ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க, எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாக்குறான். பட் ஆனா நம்மளுடைய செயல்கள்ல மாற்றம் வரல அப்படின்னா அதை நம்ம யோசிக்கல, அதை நம்ம உள்வாங்கல, அதை நம்ம பிரதிபலிக்கல அப்படிங்கிற அர்த்தம். எல்லாருக்கிட்டையும் கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும், ஆமாப்பா அல்லாஹ் வந்து எல்லாமே தெரியும் அல்லாவுக்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா அவன் பாக்குறாங்கிற அந்த பயத்தோட நம்ம செயல்களை செய்யறோமான்னு கேட்டா இதுதான் பிரதிபலித்தல், ததப்புர். நின்னு யோசிங்க, ஆமா நம்ம பாக்குறான், நம்ம ஏன் ஆனாலும் இருந்தாலும் இன்னும் பயம் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இது எழுதி வைங்க இந்த வசனத்துல. இனிமேலே நான் வந்து எது செஞ்சாலும் என்னை பாக்குறாங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள வர்ற அளவுக்கு நான் அல்லாவை என்ன பண்ணணும், பிரதிபலிக்க கூடியவளாக இருக்கணும். சரிங்களா? சூரா தாஹால 7வது வசனத்துல அதாவது அல்லாஹ் சொல்றான், என்ன, நீங்க சப்தமாக பேசினாலும் சரி அல்லது மறைவாக பேசினாலும் சரி, இல்ல நீங்க ஒரு விஷயத்த மறைச்சு வச்சாலும் சரி, எல்லாமே அல்லாவிற்கு ஒன்றுதான். சோ எதையும் நம்ம அல்லாவிடம் மறைக்க முடியாது. சோ இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள்ல மற்ற வசனங்கள்ல அவன் எப்படி அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கறது நமக்கு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. விஹார் சட்டம். சரிங்களா? அந்த பெண்மணி வந்து சொன்ன அந்த கணவன் சொன்ன அந்த சட்டத்திற்கு விஹார் அப்படிங்கிற ஒரு சட்டம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் ஹபீர். அனைத்தையும் படைத்தவன் அறிய மாட்டானா, அவன் நுணுக்கமாக கவனிப்பவன், யாவற்றையும் நன்கு தெரிந்தவன். எல்லாத்தையுமே படைத்த மாலிக், இந்த முல்க், இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து படைத்தவன் யாரு? சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, அலா யஅலமு மன் ஹலக், நீங்க நான் தான் உங்களை படைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நான் தான் படைச்சிருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். அல அப்படின்னா அப்படின்னா மேலும், ல அப்படின்னா இல்ல. அப்போ தெரியாதா அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் வந்து இங்க குறிப்பிடுகிறது. சரிங்களா? சோ வஹுவல் லதீஃபுல் ஹபீர். அவன் என்ன சொல்றான், லத்தீஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. லத்தீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து தெரியும், அவங்க இதுதான் பண்றாங்க அதுதான் பண்றாங்க, பட் ஆனா நுணுக்கமாக தெரியக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? சில பேர் வந்து சில பேரை ரொம்ப கவனிச்சிருப்பாங்க, நம்ம என்னதான் கவனிச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அசைவையும் கூட நுணுக்கமாக அறியக்கூடியவனாக இருக்கிறாங்க. இப்ப மனசுல நீ மறைச்சு வச்சிருக்கிறது மாத்திரம் இல்ல, நீ அசையக்கூடிய அசைவு, நீ வந்து ஒவ்வொரு அசைவையும் வந்து நுணுக்கமாக, அந்த நுணுக்கவாதி அப்படிங்கிறது தான் லத்தீஃப். சரிங்களா? சோ ஒவ்வொரு டீட்டெயிலும் உடம்புல நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகள், ஒவ்வொரு இடத்துல இங்க ரத்தம் ஓடுது, எப்படி எந்த டிராப், இது நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டா நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்போ அவன் மனதில் உள்ளதை மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதை நுணுக்கமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? அதே போல ஹபீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? லத்தீஃபுல் ஹபீர்,
லத்தீஃப் என்றால் ஃபைன் டீடைல்ஸ், நுணுக்கமான விஷயங்கள். ஹபீர் அப்படின்னா வந்து உண்மையிலே நிகழக்கூடிய, அதாவது அதுவும் வந்து நுணுக்கத்தை தான் குறிப்பிடக்கூடியது. ஸோ லத்தீஃப், ஹபீர் ரெண்டுமே வந்து மிகவும் டெலிகேட்டா, நுண்மையான, மிகவும் நுணுக்கமான விஷயங்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சதைகளாக, உறுப்புகளாக, எண்ணங்களாக, வார்த்தைகளாக, இல்ல விஷயங்களாக எதுவா வேணா இருக்கலாம். ஒரு மனுஷன் அப்படின்னா அவனை குறித்த எல்லா நுணுக்கமான, நுண்மையான விஷயங்களை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ நம்ம கிட்ட ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு வந்துருச்சு அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நன்றியுடையவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அறியக்கூடிய இறைவனுக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு, உடல்ல ஒரு நோய் வந்திருக்கு, இல்ல மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, கவலை வந்திருக்கு அப்படின்னா அது அவனுடைய நாட்டம் இல்லாமல் வருமா அப்படின்னு கேட்டா வராது. அதே சமயத்துல அதற்கான முயற்சி நம்ம எடுத்திருக்கோமா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அதை யோசிக்கணும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேங்க, யூஸ்வலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எனக்கு ஆக்சுவலா எனக்கு நடந்த சம்பவம்னு பாத்தீங்கன்னா, நிறைய எனக்கு வந்து உடம்புல வந்து உபாதைகள் இருக்கு. உபாதைகள்லாம் எல்லாருக்கும் வர மாதிரி, கால் வலி, கை வலி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப நம்ம சொல்றப்ப எனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நெருங்கியவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பாவம் செஞ்சவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரி நோய் அதிகமாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப கவலைப்படுவேன் அப்ப. ஆனா லேட்டரா இந்த வசனங்களை படிக்க படிக்க நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் செய்யறவங்களுக்கு உடல்ல உபாதைகள் தரான்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லா மனுஷங்களும் பாவம் செய்யாம இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம பார்த்திருக்கோம். சூரா நபால இருந்து நம்ம பார்த்துட்டு வர்றது, எல்லா மனுஷங்களும் ஒரு நாளைக்கு ஏதோ விதத்துல ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நின்று தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், கணவனுக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ ஏன் எல்லாருக்குமே நோய் வர்றதில்ல, ஒரு சிலருக்கு மாத்திரம் ஏன் அதிகமான நோய் வருதுன்னா, முதல் விஷயம் அவன் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்கு உலகிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. புரியுதா? சோ இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு அருட்கொடையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஓகே எனக்கு இது வருது, இப்ப நான் இந்த பாவத்தை என்ன மன்னிக்கிறான், அப்ப நான் ஏதோ இன்னும் அதிகப்படியா செய்யறேன், அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான், இந்த பாவத்துக்கு நான் எப்படி அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும், அடுத்து நான் இன்னும் என்ன பண்ணணும், பெட்டரா இன்னும் எப்படி அல்லாட்ட நெருங்கி வரணும். சோ நம்ம இதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வருத்தப்படக்கூடாது, அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படிங்கிற அந்த. சோ எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போ என்னைக்கு அல்லாஹ்வை எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், அது வந்து நமக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமானதாக இருந்தாலும் சரி, அவனை பார்க்கக்கூடிய பார்வை, என் ரப்பு எனக்கு வந்து நியாயமானதா நல்லதை தான் செய்வான் அப்படிங்கிற அந்த பார்வை எப்போ வருதோ, அந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ, அன்னைக்குதான் நம்ம என்ன பண்றோம், உண்மையாவே தீனுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா நுழையிறோம். சோ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு செயல்களும் நம்மள என்ன பண்ணணும்னா பலமானவர்களாக ஆக்கணும். அல்லாஹ் நோக்கி எனக்கு கண்டிப்பா இதை செஞ்சிருக்கானா அவன் காரணம் இல்லாம செய்ய மாட்டான். புரியுதுங்களா? சோ அல்லாஹ்வினுடைய ஞானம் என்பது லத்தீஃபாகவும் ஹபீராகவும் அவன் வந்து இருக்கிறான். சோ அவனை நோக்கி அனைத்தையும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். சூரா தாஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வினுடைய ஞானம் மற்றும் அவனுடைய சக்தியை கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் நான் உங்களை படைத்திருக்கக்கூடிய எப்படி படைச்சிருக்கேங்கிறத பாருங்க. நான் அல்லாஹ்வினுடைய ஞானம் இல்ல அவனுடைய சக்தியை குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? நான் உங்களை எவ்வாறு படைத்திருக்கிறேன், இந்த முல்க பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க, எப்படி படைச்சிருக்கான், மனுஷங்களை எப்படி படைச்சிருக்கான், வானம் எப்படி படைச்சிருக்கான், பூமி எப்படி படைச்சிருக்கான், ஒவ்வொன்றையும் எப்படி படைச்சிருக்காங்கிறத நீங்க பாருங்கிற கேள்வியை நம்ம கிட்ட கேட்கிறான். நம்ம அதை பாக்குறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லையே. நம்ம சிந்திச்சோனாதான் நம்ம தான் திருந்திருவோம் இல்லைங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அவனுடைய இந்த முல்கை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய படைப்புகளை பார்த்து, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வெக்கேஷன் போறீங்களா, எங்கேயாவது சுத்தி பார்க்க போறீங்களா, கொடைக்கானல் போறீங்களா, ஊட்டி போறீங்களா, போறப்ப பாருங்க அந்த மரங்கள் எல்லாம் பாருங்க, அந்த மலைகள் எல்லாம் பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கான். ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஊர் இப்ப வெளிநாடு பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ், இஸ்லாமிய நாடுன்னு பாத்தீங்கன்னா பேரித்தம்பழங்கள் இருக்கு, ஒட்டகப்பால். ஏன் இதே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு போனீங்கன்னா வந்து நமக்கு இளநீர் கிடைக்குது, இல்ல இந்த இலை வகைகள். அப்போ ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்தந்த அந்த சீத நிலைக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய உணவு முறைகளை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கு. ஒரு நாட்டுக்கு நீங்க போறப்ப இல்ல ஒரு ஊருக்கு நீங்க போறப்ப முக்கியமா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்றான், போங்க சுத்தி பாருங்க, இந்த முல்குல இருக்கக்கூடிய இந்த படைப்புகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ஆராய்ந்து பாருங்க, அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான். நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாடுகளுக்கு போறப்ப எல்லாம் வந்து இந்த மலைகளுடைய அளவு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ்
சாதாரணமா நம்ம ஊர்ல பாக்குற மலைக்கும் மவுண்டெயின்ஸ்க்கும் இங்க பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அதுதான். சோ முடிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த இதை அனைத்தையும் உள்வாங்கி அவனை வந்து நம்மளுடைய எண்ணங்களை அவனை கொண்டு நல்ல நிலையில் மாற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஸலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். அவனே உங்களுக்கு பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான். ஆகவே அதன் பல பாகங்களிலும் நடந்து அவனுடைய உணவிலிருந்து புசியுங்கள். இன்னும் அவனிடமே யாவரும் உயிர் தெள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு சொல்றான் பாருங்க, போங்க பல பாகங்கள்ல நடந்து அந்த உலகத்தை பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க்ல இருந்து நீங்க எடுத்து சாப்பிடுங்க. நீங்க எல்லாருமே திரும்பவும் அந்த பூமியிலேயே வந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. சோ ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஸலூலன். சோ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவனே இந்த பூமியை, அருதுனா என்ன, பூமியை என்ன பண்றான், தலூல்னா என்ன பண்ணனா சமநிலை ஆக்கினான். இதை நம்ம வந்து அம்ம எத்தசாஅலூன்னு சொல்லிட்டு நம்ம 30வது ஜூஸ்ல ஆரம்பத்துல பார்த்த இதுல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த பூமியை நமக்கு சமதளமானதாக மேடு பள்ளம் இல்லாம நமக்கு வாழ்வதற்கு ஏற்றாற் போல நமக்கு ஆக்கி கொடுத்தான். இங்கேயும் நம்ம அதேதான் திரும்ப வருது, என்னன்னா ஜஅல லகுமுல் அர்த ஸலூல் அப்படின்னா சமநிலை, ஸ்மூத் அண்ட் அது அப்படியே ஒரு மேடு பள்ளமா இல்லாம அப்படியே லெவலா நம்ம வந்து வாழ்வதற்கு ஏற்ற சமநிலையாக அதை ஆக்கினான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. ஏன்னா அந்த பூமியின் மேல நம்ம நடந்து போயிட்டு வருவதற்கு, இதே மலை மேல கரடு முரடா இருந்தா நம்மளால ஈஸியா வாழ முடியுமா? முடியாது, கஷ்டம். சோ என்ன பண்றான்னா அதை சமநிலையா நமக்கு என்ன பண்ணா ஆக்கி கொடுத்தான். வகுலூ மிர் ரிஸ்கிஹி. ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா ப்ரொவிஷன், நமக்கு தேவையான உணவுகள், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, என்னெல்லாம் நமக்கு தேவையோ வாழ்வதற்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இந்த பூமியின் மேல நம்ம வாழ்வதற்கு ஏற்றாற் போல அதை பக்குவமாக சமநிலைப்படுத்தி அதன் மேல நமக்கு தேவையான ரிஸ்கையும் கொடுத்து நமக்கு என்ன பண்றான், கொடுத்திருக்கான். சோ அப்படி அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கான்? இப்போ இலைஹின் நுஷூர், திரும்பவும் அந்த பூமியிலே நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க, மரணிக்கப்பட்டு உயிர் தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் முல்க பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குதுரா, அல்லாஹ்வினுடைய குதிரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு வல்லமை மிக்கவன், எதெல்லாம் படைச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு என்னன்னா முல்க், அவனுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத பார்த்தோம். பிறகு அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கான், எவ்வளவு மேன்மையானவனாக இருக்கிறான், எவ்வளவு வல்லமை மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கறத பார்த்தோம், சரிங்களா? அப்போ மற்ற எல்லாமே அல்லாஹ்வின் முன்னாடியே நம்ம வந்து பாக்குறப்போ ஒண்ணுமே கிடையாது, நம்ம அதை என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு அவனுடைய மிகப்பெரிய அற்புடைகளை ரிஸ்க் வந்து எப்படி கொடுத்திருக்கான், வாரி வழங்கி எப்படி கொடுத்திருக்கான். நீங்க நினைச்ச பழங்களாக இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, ஆப்கானிஸ்தான் ஃபுட்டு, அமெரிக்கன் ஃபுட்டு, நீங்க வந்து இதுல வந்து பிரிட்டிஷ்கான சாப்பிட்ற ஃபுட்டு, நீங்க உணவு பழக்க வழக்கங்களே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு அங்க இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டினவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்காங்க. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் இந்த முல்க்ல மாலிக்காக இருக்கக்கூடிய, அரசனாக இருக்கக்கூடியவன், அவன் படைத்திருக்கக்கூடிய இந்த முல்க்ல, ஆட்சி அதிகாரத்துல மக்களுக்கு தேவையான இந்த பூமியை சமநிலைப்படுத்தி அவங்களுக்கு தேவையான ரிஸ்குகளை எல்லாம் வாரி வழங்கி என்ன பண்றான்னா கொடுக்கறான். இந்த மக்களை இப்படி பார்த்துக்கிறவன் இப்ப இந்த விஷயங்களை அவன் கொடுக்கவில்லை, இந்த பூமியை சமநிலை ஆக்கல, அதுல தேவையான கனிகளையோ அதுல தேவையான ரிஸ்குகளையோ நமக்கு கொடுக்கல அப்படின்னா எப்படி நமக்கு நாமளே உதவி செஞ்சுக்கிற முடியுமா? தண்ணி ஒண்ணு எடுத்துக்கங்க, தண்ணி ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல இந்த இடத்துல கடல் தண்ணியில இருந்து எடுத்து அதை வந்து இது பண்ணி சரி பண்ணி உப்பெல்லாம் ஆக்கி கொடுக்குறாங்க. கடல் தண்ணியே இல்ல, அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னா எப்படி தண்ணி எடுப்போம்? ஆனா நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், ஆழ்ந்து யோசிக்க மாட்டோம். ஈஸியா வசனங்களா, வார்த்தைகளா, கதைகளாக, பயானாக கேட்டுட்டு போயிடும், அப்படிதானே? ததப்பூர் அப்படிங்கிறது பிரதிபலிப்பது என்பது ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான் குரான்ல. இதெல்லாமே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ஈஸியா கிடைக்குது இல்லைங்களா? இன்னைக்கு போனோடனே காலை சாப்பாடு எந்திரிச்சோடனே அம்மா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுருவோம். மதியானம் அதை சாப்பாடு சுட சுட இருக்கும் டேபிள்ல, சாப்பிட்டுருவோம். நைட்டு வெளில போவோம்.
இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, ஒரு போர் வருது, இல்ல ஏதோ ஒரு சுனாமி வந்துருது அப்படின்னா, அந்த கடையில இருக்கக்கூடிய அடிச்சு புடிச்சு எல்லாரும் போய் ஸ்டோர்ல இருக்கிறது அள்ளிட்டு வருவோம். ஓகே, அள்ளிட்டு வந்து அதுவுமே இனிமேல் பற்றாக்குறை ஆயிருது, தீந்து போயிருது அப்படின்னாதான் அல்லாஹ்வினுடைய இந்த ரிஸ்க் அற்கொடைகள் அவனுடைய அந்த அர்த்தம் ஆழங்கிறது நமக்கு புரியும். புரியுதா? அது எல்லாமே நமக்கு டெய்லி டே டு டே லைஃப்ல கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அல்ல எந்திரிச்சா மாவு ஊற போட்டு அரிசி, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாம் சாப்பிட்டுறோம். எல்லா மாவும் இருக்கு, கிடைக்குது, காசு இருக்கு. எதுவுமே கிடைக்கல, இல்லப்பா தட்டுப்பாடு ஆயிடுச்சு. சிலிண்டர் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஊர்ல கேசலின் இந்த 6 பிரச்சனைனால சிலிண்டர் வந்து 15 வச்சே 40 நாள் கழிச்சுதான் கிடைக்கும். எப்படி ஃபீல் பண்ணோம் எல்லாரும்? ஐயோ என்ன பண்ண போறோமே தெரியலையே, விறகடுப்பு வைக்கிறதுக்கு வழி இல்லையே, எப்படி இருந்துச்சு? சோ ஒரே ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறப்பதான் அதனுடைய அந்த வேதனை, அதனுடைய ஆழமான அர்த்தம் புரியும். அததான் சொல்றேன். அது இருக்கிறப்பவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை உணர்ந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்னா அல்லாஹ் அதை இன்னும் விரும்பக்கூடியவனாக ஆகி என்ன பண்றான், நமக்கு இன்னும் மேலும் மேலும் அதிகமாக தருகிறான். அதுதான் முஸ்லிம்கள், அதுதான் ஈமான்தாரிகள், முஃமின்கள். புரியுதுங்களா? சோ இல்லாம இருக்கிறப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறதை விட, இருக்கும் பொழுதே அதை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக, அஹ்சனுல் அமல் செய்யக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன பண்ணணும், ஆக்கி வைக்கட்டும். சோ இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம எந்ததை பார்த்தோம் அப்படின்னா, வானத்தை பார்த்தோம். 7 அழுக்குகளாக படைச்சிருக்கான், அதுல விளக்கு கொடுத்திருக்கான், அதுல எந்த ஒரு குறைகளும் ஓட்டையும் எதுவும் இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமி. சரிங்களா? அருது சமாவாத்துக்கு பிறகு அருத வந்து குறிப்பிடுகிறான். சோ யார் உங்களுக்கு இந்த பூமியை சமநிலையாக ஆக்கி கொடுத்தான்? வலூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? வலூல், அருத வலூல. வலூல் என்றால் என்னன்னா தேல் லாம் லாம், தலூல். சரிங்களா? இந்த வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. இந்த தலூல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலூல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒபீடியன்ட், கட்டுப்பட்டதாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளோட பிள்ளைங்க நமக்கு தலூலா இருக்காங்கன்னு கேட்டா இல்ல, எல்லா நேரத்திலயும் கிடையாது. ஒரு நேரத்துல நம்ம சொன்னபடி கேட்கும், ஒரு நேரத்துல கேட்காது. ஆனா இந்த பூமி வந்து அல்லாஹ்விற்கு தலூலானதாக இருக்கிறது, கட்டுப்பட்டதாக, அது பணி உள்ளதாக, சொல்றதெல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு இந்த பூமியில நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படிதானே? இத வந்து என்ன சொல்லலாம்னா, 2 விலங்குகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. இந்த பூமிய விலங்குகளுக்கு, அனிமல் இருக்கு பாத்தீங்களா, விலங்குகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு விலங்கையும், இல்ல ஒரு இன்னொரு விலங்கை வந்து நம்ம என்ன பண்ணோம், ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ இதுதான் நீ கேட்கணும், இதுதான் நீ பண்ண. இப்போ ஒரு குதிரை எடுத்துக்கிட்டோங்க, நம்ம என்ன பண்றோம், முன்னாடியே பார்த்திருக்கோம் ஆதியாத்துல. அந்த குதிரை வந்து அந்த முதலாளி சொல்றது எல்லாத்தையும் கேக்குது, போகுது, வேகமா வருது, கட்டுப்பட்டு அது என்னெல்லாம் சொல்றோமோ அதுக்கு கேட்டு தலூலாக இருக்கிறது. தலூல் என்றால் கட்டுப்பட்டு ஒபீடியண்டா என்னெல்லாம் சொல்றோமோ அதற்கு பணி உள்ளதாக நடக்குது. சரிங்களா? இதே இது நம்ம உண்மை ட்ரெயின் பண்ணாத பயங்கரமான அந்த காட்டு விலங்கு இருக்கு, அது எவ்வளவு அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு நம்மள அப்படியே கொதறதுக்கு நிக்கும் இல்லைங்களா? சோ வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலூலாக, கட்டுப்பட்டதாக நம்முடைய பாதத்திற்கு கீழ் அடக்கி வச்சிருக்கான். அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் மனிதர்களுக்காக இந்த பூமியை என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் சமதளமாக ஆக்கி அதை நமக்கு கட்டுப்பட்டதாக ஆக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு அல்லாஹ் இப்படி ஆடு ஒரு குலுக்கு குலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உலுக்கினால் என்ன ஆகும், நம்ம எல்லாரும் இந்த பூமிக்குள்ள போயிருவோம் இல்லைங்களா? சோ இந்த பூமிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு இருக்கு, இல்ல நிறைய விதமான சக்திகள் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பூமிக்குள்ள. பாத்தீங்கன்னா சும்மா கிடையாது பூமி, நம்ம நிக்கிற பூமி. நம்ம அது மேல நடக்கிறோம், நம்ம அது மேல வந்து பயணம் செய்யறோம், அது மேல டிரைவ் பண்றோம், அது மேல தூங்குறோம், அது மேல உட்கார்றோம், அது மேல நடக்கிறோம், எல்லாமே செய்யறோம் இல்லைங்களா? அப்போ அது ஒரு விலங்கை போன்று இங்கே நமக்கு சித்தரித்து காட்டப்படுகிறது. அப்போ பின்னாடி என்ன பண்றாங்க, இந்த விலங்கினுடைய தோளில், அதாவது ஷோல்டர் இருக்குல்ல, தோள்பட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நமக்கு வர்ணிச்சு காட்டுறான். இப்போ அல்லாஹ் சொல்றான், ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா அர்த வலூலன். இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு கட்டுப்பட்டதாக அவன் ஆக்கி மனிதர்களுடைய பாதங்களுக்கு கீழ் அவன் என்ன பண்றான், பணிவாக இருக்கிறது. இல்ல பணியாம அதை ஆட்டம் போட்டுச்சு அப்படின்னா நம்ம நிம்மதியா இருப்போமா? கிடையாது. நம்ம உயிரோட இருப்போமா? கிடையாது. அப்போ அந்த பூமியின் மேல ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா. மனாகிபிஹா அப்படின்னா என்னன்னா, மன்கிப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மைதான் மனாகிபிஹா.
மன் கிப். சரிங்களா? மன் கிப் அப்படின்னா என்னன்னா தோள்பட்டைகள், ஷோல்டர்ஸ். நம்மளுடைய 2 தோல் இருக்குல்ல, தோல் புஜங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலைப்பகுதிக்கு போறோம். சரிங்களா? அந்த அந்த பூமியினுடைய ஓர பகுதிக்கு நம்ம போறோம். போனோம்னா என்ன பண்றோம்? மன கிபிக, அந்த பூமியினுடைய ஓர பகுதியில போறோம். அதனுடைய அந்த ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் மேடானதாக ஏறி போற மாதிரி இருக்கும். இப்ப மலைகள்ல கொடைக்கானலோ ஊட்டியோ எங்கேயோ போறோம்னா எப்படி இருக்கும்? மலை ரொம்ப அப்படியே மேலே ஏறி தான் போகணும் இல்லைங்களா? சோ அந்த மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியினுடைய அந்த மேட்டின் மீது நம்ம ஏறி போறப்போ ஒரு விலங்கினுடைய தோளின் மீது அமர்ந்து கொண்டு நம்ம போனா எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் நமக்கு இங்க பறிச்சு காட்டுறான். சோ ஓர பகுதி அப்படிங்கிறப்ப நமக்கு இது பூமி என்பது உருண்டையானதாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா? சோ அதன் மேல நம்ம என்ன பண்றோம்? நடக்கிறோம். அப்போ மனாகிப் அப்படிங்கிறது மலைப்பகுதி என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. மலைப்பகுதியினுடைய மேடான பகுதிகளில் அதனுடைய தோளின் மீது அமர்ந்து கொண்டு செல்லக்கூடியவர்களா இருக்கு. இப்ப நமக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, அது யாரோ ஒருத்தவங்களோட தோள்பட்டையில உட்கார்ந்துட்டு போகுது. அந்த குழந்தை எங்கெல்லாம் காலை வச்சுட்டு இங்க போங்கப்பா, இங்க போங்க, இப்படி போங்க அப்படின்னு என்னெல்லாம் சொல்லுதோ அதை கேட்கும் இல்லைங்களா? அதே போன்றுதான் இந்த பூமியின் மீது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பயணித்து போகிறோம். நம்ம எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ போறோம். எப்படி? ஏன்னா இந்த பூமி அசையாமல் ஆடாமல் பணிவாக அல்லாவிற்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறதுனால நாம நம்ம நினைச்சபடி எங்கெல்லாம் போகணுமோ அங்க என்ன பண்றோம்? பாதுகாப்பான முறையில் நம்ம போறோம். நம்ம என்ன வேணா இந்த பூமியின் மீது செய்யறோம். அப்போ எவ்வளவு விதமான சுதந்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடத்தி கொடுத்திருக்கான். அப்ப இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது பூமியின் மீது விளையக்கூடிய பொருள்கள், சாப்பாடு இது மாத்திரம் கிடையாது. அந்த பூமியே எந்த ஒரு ஒழுங்கலும் இல்லாமல், நிலநடுக்கம் வராமல் பாதுகாப்பானதாக நாம் நினைத்த இடத்திற்கு போவதற்கான அந்த பணிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? அந்த பூமிக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். சோ இதுவும் ஒரு அருட்கொட. நல்லா பாத்துக்கிடுங்க. எங்கேயாவது நீங்க கார்லயோ, பைக்லயோ, ஆட்டோலயோ எதுலயோ போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் பாதுகாப்பான முறையில போறேன் அப்படின்னா இந்த பூமி வந்து அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் தலூலானதாக, கட்டுப்பட்டதாக இருக்குது. அதுவும் ஒரு அருட்கொடை. நம்ம ஆனா நினைக்கிறோமா? இன்னைக்கு அமைதியா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம், உட்கார்ந்து கவனிக்கிறோம். பூமியின் மேலதான் உட்கார்ந்து இருக்கோம். இந்த பூமி குலுங்காம இருக்கிறதுனால, அவனோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம்? பாதுகாப்பா இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நம்ம கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோமா? கேள்வி. நாம கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. நிறைய விஷயங்கள்ல நம்ம அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இவ்வளோ நான் உனக்கு தர்றேன், நீ இன்னும் நன்றி கெட்டவளா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த பூமியை லைட்டா அப்படி கண்ணை காமிச்சு ஒரு ஆட்டை ஆடு, ஒரு ஒழுங்கு ஒழுங்குன்னு சொன்னா என்ன ஆகும்? முடியாது இல்லைங்களா? அப்போ அதையும் நாம நினைச்சு பார்க்கணும். நம்மளுடைய பிரதிபலிப்புல எடுத்துக்கொள்ளுங்கள். ரிஸ்க் மட்டும் கிடையாது, உணவு மட்டும் கிடையாது. இந்த பூமி ஒழுங்காமல் நாம் நினைக்கக்கூடிய இடத்திற்கு போவதற்கான ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் வச்சிருக்க அந்த இறைவனுக்கு நாம் எவ்வாறு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சூரா முர்சலாத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம், இந்த பூமி என்பது ஒரு கேந்திரமாக, ஒரு பாத்திரமாக இருக்குது. எதுக்கு? உயிரோடு இருப்பவர்களை தாங்குவதற்காகவும் இறந்தவர்களை தாங்குவதற்காகவும் உள்ள ஒரு கேந்திரமாக, ஒரு கேடயமாக இருக்கிறது. ஆமா தானே? உயிரோட இருக்கிறப்ப இந்த பூமி மேலதான் நடக்கிறோம். நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அதே பூமியில தானே நம்மளை புதைக்கிறாங்க. சோ அது தலூல். இந்த பூமியிடம் எப்படி ஆதியாத் சூறால குதிரை எப்படி அவனுடைய ஓனருக்கு, அவனுடைய எஜமானனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதோ அதே போல நம்மை படைத்த இறைவனுக்கு நம்ம கட்டுப்படணும் நம்ம படிச்சோம். இந்த இடத்துல என்ன படைக்கிறோம்? இந்த பூமியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு அதன் மீது உலாவி கொண்டிருக்கக்கூடிய நாம் எவ்வாறு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிடணும். சரிங்களா? சோ நமக்கு பணிவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த பூமியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கறத எழுதி வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனாக, மாலிக்காக, லத்தீஃபாக, ஹபீராக இருக்கக்கூடிய அவனுக்கு, நம் மனதில் இருக்கக்கூடியதை அறியக்கூடிய அவனுக்கு நம்மளுடைய எண்ணங்களை சீர்திருத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.